மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள். அனைத்தும் மரியன்னை வழியாக என்ற இந்த தொடரில் மாதா பேசிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய செய்திக்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னால் மாதா இந்த செய்தியை கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. அது என்னென்னா, என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சிறு ஜெபம் செய்யுங்க அப்படின்றாங்க மாதா. அப்போ மாதாவுடைய செய்தி இப்போ அடுத்தது நம்ம கேட்க போகிறோம். அப்படி கேட்குறதுக்கு முன்னால் மாதா சொன்ன மாதிரி நாம் ஒரு சிறு ஜெபத்தை சொல்லலாம். மாதா எந்த ஜெபத்தை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. ஒரு அருளிந்த முறையாக இருக்கலாம், அல்லது 3 அருளிந்த முறையாக இருக்கலாம், அல்லது ஒரு பரலோகத்து மந்திரம் அருளிந்த முறையாக இருக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ஜெபம் செய்யுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய மாதாவுடைய செய்தியை இப்போ கேளுங்க. அடுத்ததாக மாதாவுடைய செய்தி உங்களுக்கு வர இருக்கிறது. இன்னுமாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா மாதாவுடைய செய்தி ஆறுதலான செய்தியாக இருக்குது. உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துக்கு மாதா ஆறுதல் சொல்கிறதா இருக்கும். இந்த தொடர் முழுசுமே அப்படி தான் இருக்குது, அந்த அவங்களுடைய செய்தி எல்லாமே. அப்போ ஒருத்தருக்குமே இந்த செய்தி தேவைப்படுது. எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், யாருமே நிம்மதியாக இல்லை. அப்போ எல்லாருக்கும் நிம்மதி வேணும்னா, ஒரு ஆறுதல் வேணும்னா அதை மாதா கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதா கொடுக்குற ஆறுதலை நீங்கள் வாங்கிக்கிட்ட மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க. ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே இது ஆறுதல் கொடுக்குற செய்தியாக இருக்கும். அதனால் இந்த செய்தி எல்லாருக்கும் ஷேர் செய்கிறது மாதாவுடைய ஒரு வேண்டுகோளாக கூட இருக்குது. அதனால் இந்த செய்தி எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. வாங்க மாதாவுடைய செய்தியை இப்போ கேட்போம். உனது அனைத்து தவறுகளையும் ஏக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடு. என் குழந்தையே, என் விசுவாசத்தில் என்னை பின்பற்றி வா. உனது அனைத்து தவறுகளையும் ஏக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடு. எல்லாவற்றையும் எனக்காக செய். அதன் பலனாக என் தாய்மையின் முழு ஆற்றலையும் முழுமையான மகிழ்ச்சியையும் உனக்கு பெற்று தருவேன். என் அருளை பெற்றுள்ள என் குழந்தையாக உன்னை காண்பது எனக்கு அதிக இன்பம் தரும். எல்லாவற்றிலும் அதிக ஏழ்மையாய் இருப்பது, எளிமையாய் இருப்பது என் பொருட்டு. அவ்வாறு இருப்பது இறைவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பொக்கிஷமாகும். இந்த செல்வத்தை, என் ஏழ்மையின் எளிமையின் செல்வங்களை எனக்கு ஒப்புக்கொடு. அதை கொண்டு நான் என் விருப்பப்படி எதுவும் செய்யும்படி எனக்கு ஒப்புக்கொடு. அன்பானவர்களே, மாதா 1989ஆம் வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பேசிய நமக்கு கொடுத்த செய்தியை இப்போ நம்ம கேட்டோம். அதுக்குண்டான விளக்கம் என்னென்னா, 6 செய்தியை மாதா கொடுக்குறாங்க. 6 மிக முக்கியமான செய்தியை நமக்காக மாதா கொடுக்குறாங்க. அதாவே ஆறுதலான வார்த்தைகள். 1, என் குழந்தையே, என் விசுவாசத்தில் என்னை பின்பற்றி வா. கூப்பிட்றாங்க நம்மளை, என் பின்னால் வான்றாங்க. இது முதல் செய்தி. 2வது, உனது அனைத்து தவறுகளையும் ஏக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடு. இதுதான் மாதா கொடுத்த மிக முக்கியமான செய்தி. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் அப்படியே போல்டாக இருக்கும், கருப்பு கலராக போல்டு லெட்டர்ஸில் இது இருக்கும். மாதா கொடுத்த முக்கியமான செய்தி அது என்னென்னா, அது உனது அனைத்து தவறுகளையும் ஏக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடுன்றாங்க மாதா. அப்போ இந்த மாதிரி நம்ம செய்கிற தவறுகள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் மாதாக்கிட்ட கொடுக்க வேண்டும். இதை மாதாவை கேட்குறாங்க. 3வது, எல்லாவற்றையும் எனக்காக செய். அதன் பலனாக என் தாய்மையின் முழு ஆற்றலையும் முழுமையான மகிழ்ச்சியையும் உனக்கு பெற்று தருவேன். நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் மாதாவிடம் ஒப்படைச்சி மாதாவுக்காக செஞ்சு பண்ணுறப்ப முழுமையான மகிழ்ச்சியை உனக்கு தரேன் அப்படின்றாங்க. 4வதா, என் அருளை பெற்றுள்ள என் குழந்தையாக உன்னை காண்பது எனக்கு அதிக இன்பம் தரும். ஆஹா, என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். எப்படி மறுபடியும் வாசிக்கிறாத, என் அருளை பெற்றுள்ள என் குழந்தையாக உன்னை காண்பது
எனக்கு அதிக இன்பம் தரும். ஒரு தாய் தன்னை நோக்கி வருகின்ற குழந்தைய பார்த்து இதை சொல்கிறாங்க. நீ அப்படி ஓடி வா, என்கிட்ட வா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க மாதா. என்ன அருமையான தாய் பாருங்கள். இந்த மாதிரி அம்மாவை தாயை வெறுக்க முடியுமா? மாதா பக்தி வேணான்னு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டு நாம் சொல்ல முடியுமா? பிசாசு தான் அதெல்லாம் சொல்லுவோம். கடவுளுக்கு எதிரானவங்க தான் இந்த மாதிரிலாம் மாதா வேணான்னுவாங்க, மாதா பக்தி வேணான்னுவாங்க. எவ்வளோ அருமையான வார்த்தையை தாயாக இருக்கிறாங்க பாருங்கள். என் அருளை பெற்றுள்ள என் குழந்தையாக உன்னை காண்பது எனக்கு அதிக இன்பம் தரும். 5வதாக, எல்லாவற்றிலும் அதிகமாக ஏழ்மையாக இருப்பது, எளிமையாக இருப்பது, என் பொருட்டு அவ்வாறு இருப்பது இறைவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பொக்கிஷமாகும்ன்றாங்க. அப்போ மாதா ஏழ்மையை விரும்புகிறாங்க. அவங்க அந்த மாதிரி தானே இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மையும் அழைக்கிறாங்க இருக்க சொல்லி. ஏழ்மையாக இருப்பது, எளிமையாக இருப்பது, எல்லாவற்றையும் என் பொருட்டு அவ்வாறு இருப்பது இறைவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய சிறந்த பொக்கிஷன்றாங்க மாதா. அப்போ ஏழைகளாக இருப்பது, சாதாரணமாக இருக்கிறவங்க எல்லாமே மாதாவால் விரும்பப்படுறாங்கன்னு அர்த்தம். 6வதா, இந்த செல்வத்தை உன் ஏழ்மையின் எளிமையின் செல்வங்களை எனக்கு ஒப்புக்கொடு, அதை கொண்டு நான் என் விருப்பப்படி எதுவும் செய்யும்படி எனக்கு ஒப்புக்கொடுன்றாங்க. அப்போ நம்மளுடைய வறுமை, ஏழ்மை, நம்முடைய முடியாத தன்மை, இன்னும் என்னென்ன இருக்குதோ நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள், இது எல்லாவற்றையும் அது எளிமையின் செல்வங்களைன்றாங்க. அதை அந்த 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 தன்மைகள் எல்லாத்தையும் எனக்கு ஒப்புக்கொடு, அதை கொண்டு நான் என் விருப்பப்படி எதுவும் செய்யும்படி எனக்கு ஒப்புக்கொடுன்றாங்க. அப்போ இதை கொண்டு தான் மாதா மிகப்பெரிய வல்லமையான செயல்கள்லாம் செய்வாங்க. ஆக நம்முடைய ஏழ்மையை நினச்சோ, வறுமையை நினச்சோ, நம்முடைய முடியாத தன்மையை நினச்சோ நாம் அடங்கி ஒடுங்கி போய் சோர்ந்து போய் உட்கார வேண்டாம். ஆனால் மாதா நமக்கு ஆறுதல் தராங்க. அப்படியாப்பட்ட எல்லாருமே மாதாவிடம் அவற்றை எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கலாம். மாதா அவற்றை கொண்டு மிகப்பெரிய செயல்களை செய்வார்கள். இதுதான் மாதா என்று நமக்கு தருகின்ற செய்தி. இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய செய்தியை உலகத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு தூதராக இருந்து இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்க. தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.